வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடலை 2ஆக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழி நடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அக்கினி சூளைக்குள் இருந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வந்து தப்புவித்த அந்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். மரித்தோரையும் உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன். சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் கர்த்தராயிருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன். உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன். ஆகவே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. உன்னை ரட்சிப்பதற்கு மாத்திரம் அல்ல, உன்னை தப்புவிப்பதற்கு, எல்லா இக்கட்டுகள் நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க நான் கூட இருக்கிறேன். அதற்கு மாத்திரம் அல்ல, உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து நிறைந்த உலகம்தான், தீமைகள் நிறைந்த உலகம்தான், ஆபத்துகள் சூழ்ந்து வருகிற உலகம்தான். எங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று கலங்குகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை காத்து கொள்ளும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். இது கடைசி காலம். ஆண்டோடைய வருகை நெருங்கி விட்டாரு. கடைசி கால தீமைகள் இன்னும் வேகமாய் பரவும். நீ இனி வருகிற நாட்களிலே பூமி அதிர்ச்சிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் பலமாக உலகத்தை தாக்கும். மரணங்களும் இழப்புகளும் பலவிதமான அழிவுகளையும் உலகம் சந்திக்கும். உலகத்தின் பல தேசங்கள் பலவிதமான இயற்கை அழிவுகளினால் கலங்கி நிற்கும். காற்றுகளினால் உண்டாகிற சேதமும் கடலினால் உண்டாகிற சேதமும் இயற்கை அந்த சூழ்நிலையினால் உண்டாகிற சேதங்களும் பூமி அதிர்ச்சியினால் உண்டாகிற சேதங்களும் அதனால் உண்டாகிற பஞ்சங்களும் இனி தீவிரமாய் உலகத்திலே பாதிப்புகளை உண்டாக்கும். அதனால மக்கள் மத்தியில் ஒரு பயமும் திகிலும் எப்பொழுதுமே காணப்படும். அந்த மாதிரி காரியங்கள் தான் இனி உலகத்தில் சம்பவிக்கும். திடீரென்று இந்த நாள்ல இருந்து விமானம் ஓடாதுன்னு சொல்லிடுவாங்க. திடீரென்று இந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி விடுவார்கள். திடீரென்று இந்த பட்டணமே நொறுங்கி போனது என்கிற செய்தி வரும். திடீரென்று இந்த பட்டணம் முழுவதிலும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிவிட்டது என்று சொல்லுகிற செய்தி வரும். மக்கள் எல்லாம் திகைத்து நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இனி திடுக்கிடும் செய்திகளும் ஆபத்துகளை உண்டாக்குற செய்திகளும் திரளாய் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த செய்திகள் எல்லாம் வரும் பொழுது நீ பயப்படாதே. உன்னை காத்து கொள்ளும்படி நான் உன் கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய தீங்கு வேண்டுமானாலும் வரட்டும், சுனாமி வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், பூமி அதிர்ச்சிகள் வரட்டும், உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். என் பிள்ளைகளை பாதுகாக்க நான் அறிந்திருக்கிற தேவன். நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதங்க. என்னை பாதுகாக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை பாதுகாப்பார். 121ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கிற தேவன் உன் போக்கிலும் உன்னை காப்பார்.
வருகையிலும் உன்னை காப்பார். உன் ஆத்துமாவை அவர் காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் வரலாம், எதிர்பாராத ஆபத்துகள் உங்கள் மேல வந்து மோதி அடிக்கலாம். கர்த்தரோ உங்களை பாதுகாக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் ஒரு பெரிய சேனை வைத்திருக்கிறார். கோடி கோடி கோடியான தேவ தூதர்களை தன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவே வைத்திருக்கிறார். அவர்கள் சூழ பாளையம் இறங்குவார்கள். உங்களை சுற்றில பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதுகாப்பார். அதற்கு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை, நான் கண்கூடாக பார்த்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2001 வருஷம் ஜனவரி 26 குஜராத்தை மையமாய் வைத்து ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது, பூகம்பம் வந்தது, எர்த்குவேக். குஜராத்திலே பல பட்டணங்கள், பல கிராமங்கள் நாசமாயிற்று, பெரிய பாதிப்பை உண்டாக்கினர். 3 மாடி கட்டடங்கள் அப்படியே பூமிக்குள்ளே புதைந்து போனது. இந்த மாதிரி பெரிய பாதிப்புகளை அந்த பூகம்பத்திலே குஜராத்தின் ஒரு பகுதி சந்தித்தது. அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவி செய்யலாமே என்று அந்த பகுதியை பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். பிஷப் தேவதாஸ், அவங்க ஷாலமூலியத்தினுடைய பிஷப் தேவதாஸ் அந்த பிரதர் தான் என்னை அங்கெல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். நாங்கள் 2 பேரும் 150 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வாகனத்தில் பிரயாணப்பட்டு பார்த்தோம். பெரிய பெரிய வீடுகள் மண்மேடுகளாய் மாறிவிட்டது. குடிசை வீடுகள் கூட நொறுங்கி கிடக்கிறது. வீடுகள் குவியல் குவியலாக நொறுங்கி கிடக்கிறது. மக்கள் எல்லாம் தெருவோரத்தில், ரோட்டு ஓரத்தில் துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நொறுங்கி கிடக்கிற தன் வீட்டின் பொருட்களை அப்புறப்படுத்துகிறார்கள். நாங்கள் போய் பார்த்தோம். பல கிராமங்கள், பல பட்டணங்கள், எல்லா இடத்திலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் நொறுங்கி கிடக்கிறதை நாங்கள் கண்டோம். அரண்மனை போன்ற வீடுகள் கூட நொறுங்கி கிடந்ததை கண்டோம். கடைசியில் காந்திதாம் என்கிற ஒரு பட்டணம், கடற்கரை பட்டணம், அங்குதான் இரவு நேரம் வந்து சேர்ந்தோம். அங்கே இரவிலே தங்கிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் பிரயாணத்தை தொடரலாம் என்று. அங்கே ஒரு அரசாங்க அதிகாரியாய் பணி செய்கிற ஒரு வட இந்திய சகோதரர், நார்த் இந்தியன் சகோதரர், அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அரசாங்கத்திலே அதிகாரியாய் பணி செய்கிறார். அவருடைய வீட்டிலே தங்குவதற்கு எங்களுக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். இரவு அவனுடைய வீட்டிலே உணவு கொடுத்து எங்களை தங்க வைத்தார்கள். நான் அப்பொழுது அந்த வீட்டு சகோதரிடத்தில் அவருக்கு மனைவி, காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரோடு நான் பேசும்போது கேட்டேன், இந்த எர்த்குவேக் வந்தபோது, பூமி அதிர்ச்சி வந்தபோது நீங்க எங்க இருந்தீங்க, என்ன நடந்தது என்பதாய் நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், மனைவி கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருந்தாங்க, பிள்ளைகள் புறப்பட்டு கொண்டிருந்தாங்க, நான் பேப்பர் வாசித்து கொண்டிருந்தேன். திடீரென்று வீடு அப்படியே குலுங்க ஆரம்பித்தது, வீடு அசைய ஆரம்பித்தது. நான் உடனே நினைச்சேன் ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி என் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். எல்லாரும் வெளியே வந்து இந்த இடத்துல தான், இந்த வீட்டுக்கு வெளியிலே முற்றத்திலே நாங்கள் வந்து நின்றோம். அவர் சொன்னார், நாங்கள் முற்றத்திலே வந்து நிற்கும் போது திடீரென்று மறுபடியும் பூமி குலுங்கினது. அந்த எர்த்குவேக்கில் பூமி குலுங்கின பொழுது எங்கள் காலுக்கு கீழே பூமி 2.5 அடி அப்படி உயர்ந்து தாழ்ந்தது. ஒரு கடல் அலைய போல பூமி 2 அடி உயரத்துக்கு வந்து அப்படி 2-3 முறை அப்படியே அந்த பூமி எழுந்து அமர்ந்தது. அவ்வளவுதான். மட மட மடவென்ற சத்தம் கேட்டது. கட்டடங்கள் இடிந்து விழுகிற சத்தம், மக்கள் ஐயோ அம்மா என்று கூக்குரல் இடுகிற சத்தம், எங்கும் அந்த கூக்குரல், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல். நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றதுனால தப்பித்து கொண்டோம் என்று நான் உடனே ஓடினேன். பக்கத்து தெரு, பக்கத்து வீடுகளுக்கு போய் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருந்த அநேகரை நான் மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார் என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், இந்த பகுதியில் நான் நிறைய சுற்றி பார்த்தேன், எல்லா வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வீடுகளிலும் கீறலாக பெரிய வெடிப்புகள் காணப்படுகிறது, அந்த வீட்டுக்குள்ள போகவே பயமா இருக்குது, அப்படியே கீறி இருக்கிறது, கட்டடம் அப்படியே விரிசல் விட்டு இருக்கிறது.
எனி டைம் அது மறுபடியும் கொலாப்ஸ் ஆகி விழுந்து விடக்கூடும் என்று சொல்லி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ள யாரும் தங்கக்கூடாது என்று. இந்த மக்களே பயந்து போய் வீட்டுக்குள்ள போறதுக்கே பயம், அப்படியே நொறுங்கி விழுந்து விடுகிற மாதிரி இருக்கிறது. எல்லாருமே வீட்டுக்கு வெளியில, அந்த வெளியில ரோட்டு ஓரத்துல டெண்டுகள் அமைத்து, பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரர்கள் கூட ரோட்டு ஓரத்துல டெண்டுல தான் தங்கி இருந்தார்கள். நான் அதை கண்கூடாக பார்த்தேன். அப்பொழுது அவரிடத்தில் கேட்டேன், சரி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்க வீட்டுக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பிரதர், அதுதான் ஆச்சரியம், இட் இஸ் எ மிராக்கிள், ஒரு ஆச்சரியமான அற்புதம். என்னவென்று கேட்டேன். எங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க பாருங்க, ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை, ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. எங்க வீட்டுக்கு இந்த பக்கம் வீடு இருக்கிறது, இந்த பக்கம் வீடுகள் இருக்கிறது, நொறுங்கி கிடக்கிறது. பின்பக்கத்துல வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, முன்பக்கத்து வீடெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியாவிலேயே எல்லாரும் வீட்டுக்கு வெளியில தங்குறாங்க, நாங்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டுல ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காத்து கொள்ளும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா இடத்திலும் பாதிப்புகள், இந்த ஒரு வீடு மாத்திரம் பாதிப்பு இல்லாதபடி, ஒரு கீறல் கூட இல்லாதபடி தேவன் பாதுகாத்தார். நான் போய் ஒவ்வொரு அறையாக பார்த்தேன், அப்படி கிச்சன்ல, பெட்ரூம்ல ஒவ்வொரு ரூமா போய் நானே பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம். நான் கண்கூடாக பார்த்தது, கேள்விப்பட்டது அல்ல, பார்த்தது. எல்லா பெரிய பெரிய அரண்மனை போன்ற வீடுகளுக்குள்ளெல்லாம் நாங்க போய் பார்த்தோம். கீறல் விழுந்து அப்படியே நொறுங்கி கிடந்தது. எப்படி உங்க வீட்டுல மாத்திர ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை? காரணம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தினந்தோறும் குடும்பமாய் ஜெபம் பண்ணி இயேசுவோட நெருக்கமாய் வாழ்ந்த குடும்பம். அதனால எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் அந்த வீடு மாத்திரம் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொள்ள நோய் உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வரலாம், வீட்டுக்குள்ளே வராது. ஆபத்து உங்களுடைய வீட்டு எல்லை வரைக்கும் வரலாம், வீட்டுக்குள்ளே நுழையாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை பாதுகாக்கும்படி என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதங்க, பாதுகாக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் ஆத்மாவை பாதுகாப்பேன், உன் போக்கையும் மரத்தையும் பாதுகாப்பேன். காத்து கொள்ளுகிற ஒரு தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். அவர்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை காத்து கொள்வதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி அவர் நம்மை பாதுகாக்கிறார், எப்படி அவர் நம்மை ரட்சிக்கிறார், எப்படி அவரால் நம்மை தப்புவிக்க முடிகிறது, எதனால் அவர் இதை செய்கிறார்? ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படவும், பாதுகாப்பாய் இருக்கவும், சுகமாய் இருக்கவும், ஆசீர்வாதமாய் இருக்கவும் சிலுவையிலே தன்னை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், தன் கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், தன் தலையிலே முள்முடி சூட்டப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பதற்காக, அவருடைய சிலுவையில சிந்தின ரத்தம் நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்ட காயங்கள், தழும்புகள் நம்மை நோயிலிருந்து, பிசாசின் கட்டலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி அந்த சிலுவையிலே காயப்பட்டவராய் தொங்கி மரித்ததற்கான காரணம், அந்த தழும்புள்ள கரத்தினாலே நம்மை மூடி பாதுகாப்பதற்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த அன்பு, அந்த சிலுவையின் அன்பு, அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. அந்த அன்புதான் நம்மை ரட்சிக்கிறது. அந்த அன்புதான் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது. அந்த சிலுவையிலே நமக்காக தொங்கி மரித்த, ரத்தம் சிந்தி தன்னுடைய அழகையெல்லாம் இழந்தவராய் சிலுவையிலே தொங்கின, தன் ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிலுவையிலே சிந்தி கொடுத்த அந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கணும்,
என்னை ரட்சிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிக்கணும், என்னை பாதுகாக்கணும், என்னை தப்புவிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சா உடனே அவர் அற்புதம் செய்வார். என் பிள்ளைகளுக்காகத்தானே சிலுவை சுமந்தேன், என் பிள்ளைகளுக்காகத்தானே ரத்தம் சிந்தினேன், இந்த ஜனத்துக்காகத்தானே என்னை வாடினால் அடிக்க ஒப்பு கொடுத்தேன், நான் அவளுக்கு இரக்கம் செய்வேன் என்று